வெல்கம் டு ஜெயம் கிச்சன். உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ உளுந்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. நாலு மணி நேரம் கழித்து அதை ட்ரையாக எடுத்து மிக்சி ஜாரில் ஆயில் தடவிட்டு இதை உள்ளே சேர்த்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கோங்க. மறுபடியும் 2 ஸ்பூன் சேர்த்து இப்படி 3 தடவை 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து 3 தடவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு எடுத்துக்கோங்க. இது மாதிரி ரவுண்ட் பவுலாக இருக்கணும், இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படி பவுலில் அரைச்சி வச்ச எல்லா மாவும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இன்னும் இதில் ஆனியன் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஆனியன். இப்போ இதெல்லாம் மாவில் சேர்த்துக்கலாம். 2 ஆனியன் உள்ளே சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணது, 1 ஸ்பூன் மிளகு, சின்னதாக கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பெருங்காயப்பொடி உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா தான் இது நல்லா பந்தாக வரும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை தொட்டுட்டு உளுந்து எடுத்து இந்த மாதிரி உருண்டை தட்டி பெருவரில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சோன்னு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி போடுறப்ப தண்ணியில் கையை வச்சு அதுக்கப்புறம் மாவை எடுத்து நல்லா இப்படி உருண்டை தட்டி நடுவில் இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. இப்படி கம்பி வச்சு 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் கலரில், ரெட் கலரில் நல்லா மொறுன்னு செவந்து வந்தோடனே இதை எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் மொறுன்னு பஞ்சு போல் உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.